ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்-ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான முட்டை மசாலா தோசை தான் செய்ய போகிறோம். இது குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை இட்லியே சாப்பிடாத குழந்தைங்க கூட இது போல் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த முட்டை மசாலா தோசைக்கு ஒரு முட்டை மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு போட்டுக்கலாம். இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, போட்டு நல்லா இதை வதக்கிடலாம். நம்ம இதில் சோம்பு, இஞ்சி பூண்டு, வெங்காயம் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் பாதி அளவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். இதுலயே ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, இதையும் நல்லா வதக்கலாம். இதிலே போட்டு இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதையும் நம்ம இதிலே போட்டு நல்லா கிளறிடலாம். நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால மிளகாத்தூள் நீங்க 1/2 டீஸ்பூன் போட்டா போதும். இதுல கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுடலாம். இப்ப இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல நான் 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன், இதை இதிலே ஊற்றிடலாம். இதை நல்லா நம்ம இதிலே நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த முட்டை நல்லா இதிலே வெந்து நல்லா இந்த தக்காளி இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வெந்து வரணும். இப்ப இந்த முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம இப்போ தோசை செய்யலாம். இது போலதான் நம்ம ரெடி பண்ணிக்கணும் இந்த மசாலாவை. இப்போ நம்ம தோசை கல் வச்சுட்டு இப்போ இதில் நம்ம ஒரு தோசை ஒன்று ஊற்றிடலாம். நல்லா ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இது போல் ஊற்றிடலாம். இப்போ இந்த தோசையில் கொஞ்சமாக நம்ம சுற்றி எண்ணெய் விட்டுடலாம்.
இந்த தோசை வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா வச்சிடலாம் இதில். இப்போ இந்த தோசை வந்து மேலெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த செஞ்சு வச்ச முட்டை மசாலாவை நம்ம இதில் வச்சிடலாம். இதை நல்லா நம்ம இந்த அளவுக்கு நல்லா தோசையில் நல்லா முக்கால் வாசிக்கு நம்ம இந்த மசாலாவை தடவிடலாம். அப்படி இப்போ நம்ம நல்லா இதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து செல்லாம் இது உளுராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை நல்லா இப்படி அழுத்தி விட்டுக்கலாம் தோசையில். இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக நம்ம வெங்காயம் தூவிடலாம். இதிலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா இப்படி அழுத்தி கொடுத்து இதை போல் செஞ்சிடலாம். நல்லா இப்படி அழுத்தமாக பண்ணிடணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் கீழே விழாமல் இருக்கும். இப்போ இது மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த தோசையை நம்ம திருப்பி போட்டுடலாம் ஒரு பக்கம். அவ்வளோதான். பாருங்கள் நல்லா முருகலாக வந்திருக்கு. இந்த மசாலாவும் இதில் நல்லா பிடிச்சிக்கும். அப்படியே இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுடலாம். பாருங்கள் இந்த தோசை எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதே போல் நீங்கள் வந்து இந்த மாதிரி முட்டை மசாலா செஞ்சு தோசை சுட்டு கொடுத்தா தோசையே வேணான்றவங்கள நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. அப்படியே வெறும் தோசையே நம்ம சாப்பிட்றலாம். இதிலே மசாலாலாம் இருக்கிறதால. இப்போ பாருங்கள் நம்ம ஒரு தோசை எடுத்துட்டோம் திருப்பி போட்டு. இப்போ இன்னொரு தோசையும் இதே போல் ஊற்றிக்கலாம். இன்னொரு தோசை இதே போல் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம் இதில். இப்போ இந்த தோசை கொஞ்சமாக வெந்துடுச்சு பாருங்கள். அதே போல் இதுலேயே முட்டை மசாலா வச்சிடலாம். நல்லா அழுத்தி விட்டுடணும். இப்போ இது மேலேயே நல்லா வெங்காயம் தூவிடலாம் மேலே. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதிலே கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதையும் நம்ம வெந்ததுக்கப்புறம் திருப்பி எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த முட்டை மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.